வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை 29/6/2025 தினத்தந்தி வெளியிட்டிருக்க மாதிரி வினாவிடை. இதை தொகுத்தவர் அப்பல்லோ ஆர் சாம் ராஜேஸ்வரன், சென்னை. ராஜேஸ்வரன் அவர்கள் எடுத்த வினாக்கள் இது. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். கண்ணப்பன் கிளிகள் யாருடைய படைப்பு நூல்? கண்ணப்பன் கிளி அப்படிங்கிறது படைப்பு நூல் யாரோடதுன்னா தமிழ் மொழியோடது. துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் அப்படின்னாலே பெருஞ்சித்திரனார். பொறுத்துக. பாவலரேறு. பாவலரேறு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். புலவரேறு அப்படின்னா வரதநஞ்சய பிள்ளை. கவிஞரேறு அப்படின்னா வாணிதாசன். கவி ஞாயிறுனா தாராபாரதி. அப்படின்னா 2, 4, 1, 3 தான் சரியான ஆன்சர். 2, 4, 1, 3. கீழ்கண்ட வாக்கியங்களை கொண்டு சரியான நபரை தேர்வு செய்க. ஆளுமை. வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டார். வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர். கடித இலக்கியத்தின் முன்னோடி. தமிழிசை காவலர். வளர்தமிழ் ஆர்வலர். குற்றால முனிவர் என பலவராக புகழப்படுகிறார். டி.கே. சிதம்பரனார். விடை. காயிதே மில்லத் குறித்து சான்றோர் கூற்றை சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காருளை அகற்றி வந்த ஒளிக்கதிராக காயித் மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். தந்தை பெரியார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமனான மனிதர். அறிஞர் அண்ணா. 1, 2 தவறு. 1937 கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தியதாக கூறியவர் பேராசிரியர் எஸ். வையாபுரியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என கம்பரை புகழ்ந்தவர் யார்? பாரதியார். குன்றக்குடி அடிகளார் பற்றிய வாக்கியங்களில் சரியானவை எவை? குன்றக்குடி திருமண்டபத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டும் சமூக தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். குறளோசை, அறிவு, அறிவியல் உள்ளிட்ட இதழ்களையும் நடத்தியுள்ளார். 1, 2, 3. புல்லாய் பிறந்தேன் நானென்று நீ புலம்ப வேண்டாம். ஆசிரியர் யார்? தாராபாரதி. கவிஞர் தமிழ் ஒலி படைப்புகளுள் தவறானது எது? உயிர்வகை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் கவிஞர் யார்? துரைராசு முடியரசன். 1, 2. நாமக்கல் கவிஞர் பற்றிய கூற்றுகளை கவனிக்க. தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழக அரசு இதுவரை முதல் அரசவை கவிஞராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்து நடுவண் அரசு இவருக்கு பத்மபூஷன் விருந்தளித்து போற்றியுள்ளது. எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அனைத்தும் சரி. உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தையின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் பரதிமாற் கலைஞர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் ஈரோடு தமிழன்பன். பொறுத்துக. மாங்கனி. பொறுத்துக. மாங்கனிங்கிறது நெடுங்கவிதை. ராசதண்டனை அப்படின்றது ஒரு நாடகம். வேலங்குடி திருவிழா
புதினம், சேரமான் காதலி, வரலாற்று புதினம், தமிழ் மலர் இதழ். விடை 4, 5, 2, 1, 3. பொறுத்துக. தமிழ் மொழியின் சிறப்புகள். ஆண்டுதோறும் தமிழர்களால் திருவிழா. பீனங்கத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படல் எங்கன்னா புதுச்சேரி, கனடா, பிரிட்டன். உள்ளாட்சி பொறுப்புகளில் தமிழர் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. குடியரசுத் தலைவர்களாக சிங்கப்பூர், மொரிசியஸ். விடை 2, 4, 3, 1. பொறுத்துக. மதுரை தமிழ் பேரகராதி 1937. தமிழ் அகர முதலி 1985. செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் 2ஆம் தொகுதி 1993. பாவானந்தரின் தற்கால தமிழ் சொல்லகராதி 1925. விடை D, 3, 4, 1, 2. கூற்றை கொண்டு நபரை அறிக. திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர். நூல்தொகை, விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. பே. சுந்தரம். சேக்கிழார் பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது. கூறியவர் யார்? எமினோ. உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. 1966. தனி பாசுரத் தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல்கள் 3, புதினங்கள் 4, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்பு 4. விடை 3, 4, 2, 1. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.